விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோசக்சஸின் MD. அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டயே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்து தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. $10,000 கொடுத்தாலும் எவ்வளவு 1 லட்சம் கொடுத்தாலும் விவசாயிகளுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு நாங்களே கூப்பிட்டு ஆலோசனை சொல்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை. அந்த வகையில் அதை செஞ்சிட்டு இருக்கோம். இதுல நேர்மறை கண்ணோட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நம்பிக்கை இல்லைன்னா டெஃபினட்டா நம்ம லைஃப்ல வர முடியாது. அது மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு புதுமையான ஒரு கருத்தரங்கு. இதெல்லாம் பயிற்சி ரொம்ப ரேரா. டைட்டிலே விவசாயத்திற்கும் நேர்மறை கண்ணோட்டத்துக்கு என்ன சம்பந்தம், ஏன் பிசினஸ் மாதிரி செய்யணும், இந்த டைட்டில் ரொம்ப டிஃப்ரெண்டான டைட்டில். பட் அதனால தான் விவசாயிகள் ஈர்க்கப்படுகிறது. என்ன இருக்கு இதில், என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஸோ இந்த 1 மணி நேரம் நான் இந்த பேசும்போது உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் முடிச்ச பிறகு நிச்சயமாக நீங்க கேட்கலாம். உடனே அந்த சந்தேகங்களை நான் நிவர்த்தி செய்து விடுவேன். ஏன்னா அது தள்ளி வச்சுட்டு அப்புறம் கேட்கலாம்னு தயவுசெய்து நினைக்க வேண்டாம். உடனே நீங்க கேட்கலாம். எந்த வகையான சந்தேகங்கள் இருந்தாலும் உடனடியாக தீர்த்து வைக்கலாம். ஆர்கானிக் சர்டிபிகேட் அதற்கென்று ஒரு ஆத்தரைசேஷன் நிறுவனம் இருக்கு. அது நான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 7ஆம் தேதி, இந்த மாதம் 7ஆம் தேதி அதுக்கு இயற்கை விவசாய சான்றிதழ் அதை பற்றி தான் மீட்டிங் வச்சுருந்தோம், ட்ரைனிங்கு. அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். அது ரொம்ப சிம்பிள். இப்போ மற்ற நீங்கள் கேட்குற மாதிரி ஆர்கானிக் விவசாய சான்றிதழ் எப்படி பெறலாம்னா, ஒரு விவசாயியே போய் அவர் எங்கே ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்குறதுனே நிறைய பேருக்கு தெரியாது. பயோசக்ஸ் நிறுவனம்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு மீடியேட்டர் மாதிரி அதை வாங்கி கொடுத்துருவோம். இன்னொன்று ரொம்ப இதில் முக்கியமான விஷயம், பயோசக்சஸ் நிறுவனத்தில் இருக்கிற அத்தனை இடுபொருட்களுமே இயற்கை விவசாய சான்றிதழ் பெற்றவை. அதனால உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய நிறுவனமும் எளிதாக கொடுத்துருவோம். அதனால டபுள் அட்வான்டேஜ். நாங்களே எடுத்து கொடுத்துருவோம். எங்க நிறுவனம் 100% இயற்கை விவசாய நிறுவனம், இடுபொருள் நிறுவனம்ங்கிறது தெரிஞ்சதுனால அந்த ப்ராசஸும் ஈஸியாக இருக்கு. கிடைக்கும். நம்ம இல்லாட்டி யாருக்கும் தெரியாது. அந்த சர்டிபிகேட் நம்ம வாங்காம நம்ம அந்த லேபிள் போடவும் முடியாது. அப்ப நம்ம இயற்கை விவசாயத்துல விளைவிச்சிருப்போம். நார்மல் ரேட்டு, ரசாயன இந்த விளைபொருள் என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் இதையும் எடுக்கலாம். ஸோ அந்த விலையை அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கழுகு லாங்கஸ்ட் லைஃப் ஸ்பேன் ஆஃப் இட்ஸ் ஸ்பீஷீஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 வருஷத்துக்கு அது வாழக்கூடிய ஒரு தன்மையான பறவை. நாற்பதாவது வயதில் இட்ஸ் லாங் அண்ட் ஃபிளெக்சிபிள் டலோன்ஸ் கேன் நோ லாங்கர் கிராப் பிரே விச் சர்வ்ஸ் as food. 40 வயசுல என்ன ஆகும்னா அதனுடைய கால் நகங்கள், கால் விரல்கள் எல்லாம் அதனுடைய இரையை பிடிக்கக்கூடிய அந்த தன்மையை இழந்துவிடும். ஏன்னா வயசானதுனால. லாங் அண்ட் ஷார்ட் பீக் பிகம்ஸ் பெண்ட். அதனுடைய அழகும் இரையை கொத்த முடியாது. ஷார்ப்பா இருக்கிறதெல்லாம் வளைஞ்சிடும். அப்போ அதனுடைய வாழ்வாதாரமே, உணவே, சாப்பிட்றதுக்கு தேவையானதே அந்த கால் நகங்களும் விரல்களும் அந்த கூர்மையான அந்த அழகு தான். அது ரெண்டுமே போயிடும். இட்ஸ் ஓல்ட் ஏஜ் அண்ட் ஹெவி விங்ஸ். அந்த இறக்கைகளும்
அந்த நாட்கள் வருடங்கள் ஆக ஆக அதுவும் ரொம்ப டைட்டா திக்க கடினமாகும். அதனால வந்து அந்த மார்பகத்தோடய ஒட்டியும் அவனால பறக்க முடியாது. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் அந்த 40 வயசுல வந்துடும். பறக்க முடியாம ஒரு சூழ்நிலை. அதனால இறையை தேட முடியாது, சாப்பிட முடியாது. தென் த ஈகிள் இஸ் லெஃப்ட் வித் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கு 2 வாய்ப்புகள் தான் இருக்கு. இது அப்படியே நம்ம இந்திய விவசாயத்தினுடைய முறையை நீங்க அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. நம்மளுடைய விவசாய முறை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவசாய முறை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம விவசாய முறை இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்ப அதே அந்த 40-50 வருஷம் பசுமை புரட்சியில இதே மாதிரி 40-50 வருஷம் ஆயிடுச்சு நமக்கு. இப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு விவசாயத்தை விட்டுறணும் அல்லது தொடர்ச்சியை முயற்சி பண்ணணும். அதே தான் இப்ப அதுக்கும் பிரச்சனை. ஒண்ணு அது லைஃப் சாகணும், இப்ப முடியாது, அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சு போச்சு, இறந்துடலாம். அல்லது ரொம்ப கஷ்டமான ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் வித் லாஸ்ட் 150 டேஸ். ஒரு 150 நாளைக்கு ரொம்ப கடுமையா அது கஷ்டப்படும். உயிர் போகிற அளவுக்கு வலிக்கும், அது தாங்கும். அதுதான் இப்ப பார்க்கணும். The process requires that the eagle fly to a mountain top and sit on its nest. ஒரு பெரிய உயரமான ஒரு மலையில மேல ஏறி உட்கார்ந்து அதுக்கப்புறம் அதை யோசிக்கும், இப்ப இதுக்கு மேல நம்ம உயிரோட இருக்கலாமா வேணாமா. பட் இப்ப அந்த ஈகிள் என்ன பறவை முடிவு எடுத்திருக்குன்னா, நம்ம உயிரோட இருக்கணும், நம்ம சாகக்கூடாது. இதுதான் நேர்மறை மனோபாவம், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இந்த அளவு கஷ்டம் வந்து சாகிற கண்டிஷன் இருக்கு, ஆனால் அதனுடைய நம்பிக்கை திரும்பவும் நம்ம உயிரோட இருக்கணும், நம்ம சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அது என்ன முடிவு எடுக்குதுன்னா, அந்த அழகு எல்லாத்தையும் அந்த பாறையில தட்டி ஃபுல்லா அந்த பழைய அழகு, பழைய நகரம், பழைய எல்லாத்தையுமே வந்து உடைச்சிடும். After plucking it out, the eagle will wait for a new beak to grow back and then it will pluck out its talons. அந்த அழகு எல்லாத்தையும் கொத்தி எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்குவாங்க. அதே பெயின்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். அந்த வலி அதை பொறுக்கணும். அதுக்கப்புறம் 150 நாளுக்கு அப்புறம் அந்த அழகு திரும்பவும் வரும். அதுக்கப்புறம் அந்த இறையெல்லாம் சாப்பிட முடியும். When its new talons grow back, the eagle starts plucking its old aged feather. அதுக்கப்புறம் அந்த பழைய இறகைகள், இந்த சிறகு எல்லாத்தையும் வந்து அது ரிமூவ் பண்ணும். And after 5 months, அந்த 150 நாள் 5 மாதம் கழித்து, the eagle takes its famous flight of rebirth and lives for 30 more years. இதுக்கப்புறம் அந்த 40 வயசுல இருந்து 70 வயசு சொன்னோம் வாழ்நாள். அந்த 30 வருடத்தை அந்த பெயின்ஃபுல்லா 150 நாளை கஷ்டப்பட்டு வலியை பொறுத்து அதுக்கப்புறம் தன்னை ரெடி பண்ணி திரும்ப ஒரு 30 வருஷம் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் வந்து ஒரு ஈகிள் நிறைய செஞ்சுட்டு இருக்கு. இது போல ஒவ்வொரு உயிரினங்களில் இருந்து நமக்கு வந்து யாருமே சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கோ நீங்க எங்களுக்கோ நம்ம வந்து சொல்ல வேண்டியது. ஏன்னா நம்ம உலகத்திலேயே இல்லாத தலைவர்களா நம்ம நாட்டுல காந்தி உலக அளவுல எல்லா நாட்டிலையும் அவருடைய சிலை இருக்கு. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு தலைவர்கள் அமைதியா இருந்து காரியம் மட்டும் பேசும், செயல் மட்டும்தான், அவங்க வாயிலெல்லாம் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனோபாவம் நமக்கு இன்னைக்கு தேவை. விவசாயம் இல்லைன்னா விவசாயம் செய்யக்கூடாது. தயவுசெய்து தப்பா நினைக்காது. விவசாயம் செய்யறது சொல்றான்னு சொல்லி கூப்பிட்டு செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க. தயவுசெய்து செய்யக்கூடாது. மார்க்கெட்டிங் முடியுமா, சேல்ஸ் பண்ண முடியுமா, முடிந்தால் விவசாயத்தை பத்தி நினைக்கலாம், இல்லைன்னா செய்யவே கூடாது. நிறைய ஃபார்மர்ஸ் நமக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, டாப் மோஸ்ட் கன்சல்டண்டா இருக்காங்க தமிழ்நாட்டில். 8 வருஷமா ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா கன்சல்டன்சி ஃபீஸ் கொடுக்குறாங்க எனக்கு. பட் எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. அவங்க கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்றது தான், விவசாயம் செய்யாதீங்க. செய்யறதா இருந்தால் பெரிய அளவில் செய்யும், சின்ன அளவில் செய்யக்கூடாது. சிறிய அளவு லேண்ட் இருக்கலாம், ஆனால் பெரிய அளவில் செய்யும். 10 சென்ட் லேண்ட் இருந்தால் போதும், பாலி ஹவுஸ் பண்ணுங்க, கிரீன் ஹவுஸ் பண்ணுங்க, அல்லது சீட் ப்ராசஸிங் பண்ணுங்க. குர்மாயில் சிங்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல வந்து ஒரு சீட் ப்ரொடக்ஷன் தான் பண்றாரு. கிராப் எல்லாம் ரைஸ் பண்றது இல்லை. ஒரு ஏக்கருக்கு மினிமம் வந்து ஒரு 2-3 லேக்ஸ் இருக்கு மினிமம். ஒரு 7 ஏக்கர் தான் அவர்கிட்ட ஓன் லேண்ட் இருக்குது. ஒரு 30 ஏக்கர் லீஸ் இருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு இன்கம் அவர் எடுத்துருக்காரு. ஸோ நிறைய ஃபார்மர்ஸ் நீங்களே நமக்கிட்டே நிறைய பேர் இருக்காங்க. பஞ்சாப் வரைக்கும் நான் போக வேண்டியது இல்லை. இங்கேயே நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இங்கேயே நல்ல ஒரு விவசாயத்தை வந்து ஒரு தொழில் முறையா வெற்றிகரமா செஞ்சுட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களாம் நிறைய பேசணும். எனக்கு நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். சொல்ல வர விஷயம் என்னன்னா, நம்மால முடியும் அப்படின்னு நினைச்சா மட்டும் இதில் நிக்கணும், இல்லைன்னா நிக்க வேணும். மற்றவங்களுக்கும் இது பிரச்சனை. நம்ம வழி விட்டோம்னா அவங்களால முன்னேறுவாங்க. அதனால
இந்த ஒரு லெசன் மெனி டைம்ஸ் இன் ஆர்டர் டு சர்வே வி ஹேவ் டு ஸ்டார்ட் எ சேஞ்ச் ப்ராசஸ். வினோத் சார் இன்னைக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், எது தன்னை தகவமைச்சு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுதோ, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதோ, அதுதான் உயிரோடு இருக்க முடியும். இல்ல என்னால முடியாதுன்னு சொன்னா டோட்டலா அழிஞ்சிடும். எனவே அழிஞ்சது, எக்ஸ்டிங்ஷன், கம்ப்ளீட்டா எராடிகேட் ஆயிடும். இப்ப இந்த இயற்கை விவசாய முறையும் ஜீரோ பட்ஜெட்டும் கண்டிப்பா வந்து பெரிய விஷயம், அதெல்லாம் வந்து பாராட்டணும். கெமிக்கல்ல இருந்து மக்களை வந்து ஒரு ஒரு மாற்றி, அது லேட் ஆகுதோ ஈல்டு வருது அதெல்லாம் அடுத்தது. பட் அந்த முயற்சி, அவங்க 2 பேர் எடுத்து இருக்கிற முயற்சி மற்றும் எண்ணற்ற விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க, உண்மையான இயற்கை விவசாயிகள். சும்மா இயற்கை விவசாயம் சொல்லிட்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டு கெமிக்கல் மருந்து அடிக்கிற ஃபார்மர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சொல்லுது, உண்மையா இயற்கை விவசாயத்தில் போராடி கொண்டிருக்கிற அந்த விவசாயிகளுக்கு நம்ம தலை வணங்கி தான் ஆகணும். அவங்களாலதான் இன்னைக்கு நம்ம வந்து இங்க நானே நின்று பேசிட்டு அதுல வந்து நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கணும். எங்கெல்லாம் தப்பா செய்யறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கணும். எங்க கிட்ட வந்து புதுசான ஒரு மெத்தட் இல்லை, எல்லா விவசாயிகிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். நிறைய ஃபார்மர்ஸ் நம்ம நண்பர்களுக்கு நான் சொல்லுவேன், சார் உங்ககிட்ட இருந்து தான் சார் எங்களுக்கு தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் இரவல் வாங்குறது தான் சார். நீங்க ஒன்று சொல்லுங்க, நீங்க ஒன்று சொல்லுங்க, நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. we can swim in the waters of tradition. பழமையான ஒரு நீரில் நாம் நீந்தலாம். பட் டு sink in it is like a suicide. அதில் மூழ்கணும்னு நினைச்சோம்னா அதுதான், அவ்வளோதான், சூசைட் ஆகிடும். இது வந்து மகாத்மா காந்தி அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் ஒரு 60 இயர்ஸ்க்கு முன்னாடி. பழமை வேணும், அது வேணும், நீந்திட்டே இருக்கலாம். 50 வருஷத்துக்கு பின்னாடி போய் மாடு வேணும், ஆடு வேணும்லாம் இன்னைக்கு வந்து லேபரர்ஸ் இல்லை, நம்மளால யாருமே பண்ண முடியாது. நம்ம எடுத்து அதனுடைய சாணம் அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா நடைமுறையில ஒத்து வர்றது மட்டும்தான் செய்யும். நல்லா இருக்கும். ஒரு ஆன்ம திருப்தி, ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, விவசாயிகள் நல்லா சாதிச்சு ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிட்டு ஒரு தோட்டத்தை ஒரு மாடல் தோட்டமா இயற்கை விவசாயத்துல பார்க்கலாம் சொன்னா அது மாதிரி எல்லாம் செய்யலாம். பட் அரை ஏக்கர் 10 சென்ட் 20 சென்ட் நிலம் வச்சுட்டு விவசாயத்தையே வாழ்வாதாரமாக நம்பி அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தையே குடும்ப வளர்ச்சிக்கு நம்பி இருக்கிற விவசாயிகள் இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற விவசாயத்திலையும் போனோம்னா டெஃபினட்டா அது ஃபெயிலியர் ஆயிடும். அதுதான் நாங்க இப்ப சொல்றோம், அந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும், காலத்திற்கு தகுந்த மாதிரி மாறும். இயற்கை விவசாயமும் ஜீரோ பட்ஜெட்டும் நான் அதை வந்து ஒரு அதுல இருக்கிற ஒரு குறைவோ அல்லது வந்து ஒரு கிரிட்டிசிசமோ விமர்சனமோ நான் செய்யவில்லை. அதுல இருந்து ஒரு முன்னேற்றம், அதுதான் ஆரம்பம்னு நான் சொல்றேன். அதுல இருந்து நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க பின்னாடி போறாங்க, நாங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி போறோம். பயோசக்சஸ் நிறுவனத்துல மட்டும்தான் விதை, ஒரு விவசாயத்துக்கு அடிப்படையான என்ன ஒரு இடுபொருள் தேவை அப்படின்னு சொன்னா விதைன்னு சொல்லி ஆரம்பிக்கும். நாங்க சொல்றோம் அதுக்கு முன்னாடி ஆக்சிஜன், பிராணவாயு, பயோடைமண்ட் பயன்படுத்தின விவசாயிகளுக்கு எல்லாரும் தெரியும். அது கூட பயாக்சி, ஃபர்ஸ்ட் பயாக்சி தான், அப்புறம் தான் அந்த வார்த்தை எங்கிட்ட இருந்து பயோடைமண்ட். பயோஆக்சி என்ன? பயோஆக்சி மண்ணுக்கு உயிர், மண்ணே இறந்துருச்சு. 50 வருஷமா எல்லாருக்கும் தெரியும். மண்ணுல ஒண்ணுமே இல்லைங்க, மண்புழு மட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, மண்ணு உயிரவே இல்லை. மண்ணே டோட்டல், மண்ணுக்கே உயிர், பட் மண்ணு நீங்க உயிரோட இல்லை. அப்ப அதுக்கு உயிர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த உயிர் கொடுக்கறது தான் இந்த பயாக்சிங்கிற ஒரு இது. இது எப்படி ப்ராடக்ட் நம்ம சொல்ல முடியும்? நிறைய ஃபார்மர் கேட்பாங்க, சார் கடைசியில் நீங்க ப்ராடக்ட் தான் வைக்கிறீங்க. இப்படி பார்த்தா மொபைல் டெக்னாலஜி எல்லாம் இப்போ மொபைல்ல இருக்குங்க, நீங்க பேசிங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன் மொபைல் வாங்கணும்? ஏன் சிம் கார்டு வாங்கணும்? ப்ராடக்ட்ல தான் டெக்னாலஜி இருக்கும், டெக்னாலஜில தான் ப்ராடக்ட் இருக்கும். அது ப்ராடக்டா ஒரு மாறினாதான் அந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண முடியும். ப்ராடக்ட் விற்கிறது அப்படின்னா ப்ராடக்டா நாங்கள் விற்கிறோம்னு சொன்னா ஓகே, ப்ராடக்ட் தான் நாங்கள் விற்கிறோம். தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு 400 டீலர் அப்பாயின்ட் பண்ணிட்டு, எங்களுக்கு டீலர்ஸ் தெரியும், எல்லாரும் அப்பாயின்ட் பண்ணிட்டு அப்படியே டீலர்ஷிப் வாங்கிக்கிட்டீங்க, அப்படியே ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிடலாம். பட் அது மிக தவறான முறை. அதுதான் எங்களுடைய ஒரு குறிக்கோள். எங்களுடைய நிறுவனம் மிக மெதுவான வளர்ச்சி அடைஞ்சாலும் பரவாயில்ல, விவசாயிகளை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. பயோசக்சஸ் நிறுவனம் ஒன்னாவது அவங்களை தொந்தரவாக அட்லீஸ்ட் செய்யாமல் இருக்கும்.